ஏ நான் தான் உங்க தாய் கழிவு வந்திருக்கேன். கல்யாணம்னாலே ஆடம்பரமும் மொய்ப்பணமும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா துருக்கியில இருக்கிற ஒரு புது சோடி உலகத்தையே நெகிழ வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோகலேன். இல்ல துருக்கியில இந்த சோடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவ கல்யாணத்துக்கு எங்களுக்கு அந்த மொய்ப்பணமும் வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு 100 ஆதரவற்ற பச்சை குழந்தைகளை தங்களுடைய விருந்தினரா கூப்பிட்டு அசத்தி இருக்காக. அது மட்டும் இல்லாம வர சொந்த பந்தங்க கிட்ட எங்களுக்கு பறிச்சு தரதுக்கு பதிலா அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச பொம்மை துணின்னு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. புது துணியோட புது பொம்மைங்களோட அந்த பிள்ளைக சிரிச்ச சிரிப்புல மொத்த கல்யாண வீடே தேவலோகம் மாதிரி மாறி இருந்துச்சு. இல்லையா, ஆடம்பரமா கொண்டாடி சொத்து சேர்க்கறது கல்யாணம் கிடையாது அப்பு. ஆதரவில்லாத பிள்ளைக முகத்தில சிரிப்பை பார்த்தாக பாருங்க, அதுதான் நெசமான சொர்க்கம். இல்லை, உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி தேண்ட சொல்லிவிட்ட போங்க.